Hey guys, Assalamu alaikum. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சாக்லேட் ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் 160 கிராம் அளவு டார்க் சாக்லேட்டை வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாக்லேட்டை டபுள் பாயில் மெத்தட் யூஸ் பண்ணி மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ தட் ஒரு பேனில் வந்து வாட்டரை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. வாட்டர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சாக்லேட் வச்சுருந்த பவுலில் வந்து அந்த பேன் மேலே வச்சு சாக்லேட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து மெல்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 160 கிராம் டார்க் சாக்லேட்டுக்கு 100 கிராம்ஸ் பட்டர் வந்து எடுத்திருக்கேன். இப்போ 1 கப் அளவு ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவு ப்ரௌன் சுகர், அண்ட் தென் ஃபைனலாக எக் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் எல்லாமே கரைஞ்சி நல்லா ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ வந்து இது கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபைனலாக நீங்கள் மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டை வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 1/2 கப் அளவு ஆல் பர்பஸ் ஃப்ளோர் மைதா ஃப்ளோர் வந்து நான் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு கொக்கோ பவுடர், ரெண்டையுமே வந்து அட் அ டைமில் வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேட்டரை வந்து ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் நல்லா ஜென்டிலாக வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரௌனிக்கான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பேட்டரை வந்து ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க பேக்கிங் ட்ரே கீழே வந்து பட்டர் ஷீட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஊற்றிடுங்க. இதை ஒரு வாட்டி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு டாப்பிங்ஸ் ஏதாவது வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. அவனை முன்னாடியே 20 மினிட்ஸ்க்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் 180 டிகிரி செல்சியஸில் வச்சு 30 மினிட்ஸ்க்கு வந்து பேக் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளவுதான், ரொம்பவே டெலிஷியஸான ப்ரௌனி சாக்லேட் ப்ரௌனி ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய டெலிஷியஸான ரெசிபீஸோடு உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.